Eighth question, if a to the power x is equal to b to the power y is equal to c to the power z and b square is equal to ac, show that 1 by x plus 1 by z is equal to 2 by y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்டா போடணும். நம்ம வந்து கேன்னு எடுத்துக்கலாம், நீங்க வேற ஏதாவது ஒரு ஆல்பபெட் வேணாலும் எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம், எந்த ஆல்பபெட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு போடுறோம். இது எப்படி ஈக்குவலா இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஈக்குவல் டு கேவா இருக்கும் அப்படின்ட்டு போடுறோம். இப்ப a to the power x is equal to k அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா a ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா k to the power 1 by x ஆ இருக்கும். அதே மாதிரி b power y is equal to k இருந்ததுன்னா b ஓட வேல்யூ வந்து k power 1 by y ஆ இருக்கும். அதே மாதிரி c to the power z வந்து k இருந்ததுன்னா c ஓட வேல்யூ k power 1 by z ஆ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து b square is equal to ac ன்னு கொடுத்துருக்காங்க. so b square is equal to ac அப்படின்னு போட்டு நம்ம b ஓட a ஓட வேல்யூவை வந்து இங்க கண்டுபிடிச்சதுல இருந்து சப்ஸ்டியூட் பண்றோம். b க்கு பதிலா k to the power 1 by y போடுறோம், இங்க ஸ்கொயர் வந்து போடுறோம். a க்கு பதிலா k to the power 1 by x, d c க்கு பதிலா k to the power 1 by z அப்படின்னு போட்டுறோம். இப்போ வந்து நம்ம பிராக்கெட் குள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா k to the power 2 by y ஆயிரும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் சேம்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். அதனால 1 by x plus 1 by z அப்படின்னு போடுறோம். இங்க எல்லாமே k மட்டும் இருக்கு, அதனால பவரை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2 divided by y is equal to 1 by x plus 1 by z வந்துரும். அதுதான் கொஸ்டின்ல ப்ரூவ் பண்ணி சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த சம்.